வாங்க. வாத்தா எங்க அவன்? வாங்க 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 உள்ள வாங்க. வாங்க வாங்க ஐயா வாங்க வாங்க. வாங்க அமுதா அத்தை. உன் அத்தைக்காரி சொன்னபடி செஞ்சுட்டேனா? சரி எல்லாரும் உள்ள வாங்க. இருங்க இருங்க இருங்க. தேனு அமுதா நீங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுங்க. நானா? நான் எதுக்குமா? மா உன் மவளும் அமுதாவும் தான் புனிதா மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப நீங்க 2 பேரும் ஆரத்தி எடுக்கிறது தான் சரியா இருக்கும். இல்ல, அப்படி பார்த்தா எங்க எல்லாருடைய ஆசையும் நீங்க தானே நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. அப்படின்னா நீங்க தான் ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுங்க. சித்தி சொல்றதுதான் சரி. உங்களாலதான் அத்தை எங்க அண்ணி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இனிமே தான் நாங்க இருக்கிற இந்த இடம் அழகான வீடா மாறப்போகுது. புடிங்க அத்தை, ஆரத்தி எடுங்க. அம்மா எடுங்க. ரமணி அம்மா, நீங்க தான் ஆரத்தி எடுக்கணும். அப்பதான் நானும் கபிலனும் உள்ள வருவோம். என்னங்க? ஆமா, புனிதா சொன்னா அதான் கரெக்ட். அப்படி போடு. புனிதா, கபிலும் பொழைக்க தெரிஞ்ச ஆளு தாண்டி. சரி எடுங்க. இந்தாங்க சித்தி. குட்ரி, வா வா வா. ஏத்து பைய பைய. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் போய் என் பிள்ளைய சந்தோஷமா இருக்கணும். வாத்த வா வா. இந்தா தாங்க, நான் கூட்டிட்டு வரேன். வாங்க வாங்க வா கண்ணு. வா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா கண்ணு. வாங்க வாங்க. புனிதா, அத்தை போட்டோக்கு விளக்கேத்துமா. சரி அம்மாடி, நம்ம மருமக நம்ம வீட்டுக்கு வந்துட்டா பாத்தியா? இனிமேல் நீதான் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். புனிதா, விளக்கேத்துமா. அந்த பாலும் பழமும் இருக்கு, எடுத்துட்டு வா தாய். எடுத்துட்டு வரேன். வா, குடுவோம் அண்ணனுக்கு. பாத்து அவன் கையில கூட, அவன் கொடுக்கட்டும், நீ வாங்கி கொடுற. இந்தானே. இப்போதான் எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு. என்ன மரகதம் வந்தது தான் நல்லா இருக்கும். அட வருவாங்க வருவாங்க, வராம எங்க போயிட போறாங்க? புனிதாமா, அண்ணிய நினைச்சு நீ வருத்தப்படாத. அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. என்னைக்காவது இது நடக்கும்னு எனக்கு தெரியும் அத்தை. என்ன அம்மா என்ன சந்தோஷமா அனுப்பியிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும்ல. புனிதா, பாரு, நீ நினைக்கிறது சீக்கிரம் நடக்கும். மனசை போட்டு குழப்பிக்காம மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருமா. அம்மாவை நான் பாத்துக்கிறேம்மா. இங்க பாருமா புனிதா கண்ணு, ஒரு விஷயம் பழகுற வரைக்கும் தான் அது மேல பயமும் கவலையும் இருக்கும். பழகிட்டோம்னு வச்சுக்கையே, நாம பெருசா நினைச்சது கூட சின்ன விஷயமா தெரியும். இப்ப உதாரணத்துக்கு ஊரு பக்கம் எல்லாம் பெண்களுக்கு 2வது பிரசவம் ஆகும்போது மூத்த புள்ள சவல போகும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம அம்மா இனிமே அந்த பாப்பாவுக்குத்தே அன்பு மொத்தத்தையும் கொடுத்துரும், நம்ம அது வருத்தப்படுமா. அப்புறம் நாளாக நாளாக அம்மாவுக்கு 2 பாப்பாவும் ஒண்ணு தேனு அந்த மூத்த புள்ள தெரிஞ்சுக்கிறோமா. மரகதமும் இப்ப அப்படித்தே. போக போக எல்லாம் சரியாயிரும்.
இங்க பாரு, இதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. வயசும் பொழுதும் போனா திரும்ப வராது, புரியுதா? புனிதாவோட அம்மாவும் சீக்கிரமா சூழ்நிலையை புரிஞ்சுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம்.